ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த காலத்துலேயே வந்து நம்ம பாட்டிமார்கள் தாத்தாமார்கள்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெத்த பிள்ளை சோறு போடலனாலும் வச்ச பிள்ளை சோறு போடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதாங்க நம்ம வந்து அடுத்த தலைமுறையினருக்காக வந்து நம்ம வைக்கக்கூடிய மரம் தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பிளான் பண்ண போகிறோம். அதாவது இந்த வயல் பார்த்திங்க அப்படின்னா தென்னை மரம் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென்னங்கன்று வைக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்காக வந்து நம்ம குழியெல்லாம் வந்து பறைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குழி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு மேலே 2 அடி. அந்த கடப்பாறை பார்த்திங்கன்னா உள்ளே போகிற அளவுக்கு வந்து நம்ம குழி தோண்டியிருந்தோம். நல்லா ஆழமாக குழி தோண்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழமாக குழி தோண்டி வச்சோன்னா தான் வந்து ரொம்ப நாளைக்கு இதாகும். ரொம்ப லைட்டாக குழி தோண்டணும் அப்படின்னா காற்று ஏதாவது அடிச்சுது அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மரம் வந்து சாஞ்சிரும். ஸோ அதனால் வேர் வந்து மேலே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஆழமாக முடிஞ்ச வரைக்கும் ஆழமாக வந்து பறைச்சி வைக்கணும். அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா நம்ம எத்தனை மணிக்கு இப்போ குழி தோண்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நடு மத்தியானம் மணி வந்து 12. உச்சி வெயில் மண்டையை பொழந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி வந்து நம்ம இந்த வயல் வந்து வச்சுட்டு தான் போய் ஆகணுன்ற ஒரு சரித்திரத்தோடு வந்து நம்ம வந்து குழி பறிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குழி வந்து பறைச்சாச்சு. குழி பறிச்சிட்டு கிட்டத்தட்ட எத்தனை குழி பறிச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வயல் முழுக்க வந்து நம்ம பறித்து முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு இப்போ வந்து கிளம்பியாச்சு. அதாவது குழி பறித்து முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம கன்று வைக்கல. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வந்து கன்று வச்சோம் அப்படின்னா ரொம்ப மதியானம் உச்சி வெயிலாக இருக்குது. இந்த டைமில் வந்து கன்று பிடுங்கிட்டு வந்து வைக்க வேணாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் டைமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கன்று வந்து முளைக்க போட்டிருந்தோம். தென்னங்கன்று, அந்த தென்னங்கன்னை எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிருந்தோம். கன்று வந்து நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம வந்து குச்சி காட்டுக்குள்ளே தான் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம வீடியோ கன்யூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம தென்னங்கன்னை எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து குச்சி பயிரிட்டதை பற்றி போட்டிருப்போம். குச்சி காட்டுக்குள்ளே தான் வந்து நம்ம இப்போ வந்து தென்னங்கன்று வைக்கிறோம். இப்போ வந்து இந்த கண்ணை வந்து ஒன்றா பிடுங்கணும். இந்த கண்ணை பிடுங்கி எப்படி வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியும். இந்த கண்ணை பிடுங்கி அப்படியே கொண்டு போய் வைக்கவே கூடாது. இந்த கண்ணில் இருக்கக்கூடிய வேர் இருக்குங்களே, அந்த வேரை வந்து கட் பண்ணிட்டு தான் வந்து நம்ம வந்து வைக்கணும். வந்து நம்ம கண்ணு தேவையான அளவுக்கு வந்து நம்ம எத்தனை குழி பறிச்சிருக்கிறோமோ அத்தனை குழிக்கான கண்ணு வந்து ரெடி பண்ணி எடுத்து ஒரு சாக்கில் போட்டு எடுத்துகிட்டு வச்சு இது மாதிரி வந்து வேரை கட் பண்ணிடணும். வேரை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்படியே வேரோடு வச்சோம் அப்படின்னா டக்குன்னு வந்து மண்ணில் வந்து இதாகாது. ஸோ அதனால் வேரை கட் பண்ணிட்டு தான் வைக்கணும். இப்போ வந்து அந்த தோட்டத்திலிருந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம குழி பறிச்ச தோட்டத்துக்கு வந்து வந்தாச்சு. வந்து இங்கே எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து குழி தோண்டியாச்சு. இப்போ வந்து காடு எவ்வளோ இதாக இருக்குது, தென்னங்கன்று வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா வந்து ஒவ்வொரு குழிக்கு வந்து தென்னங்கன்று வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா எல்லா கன்றும் தென்னங்கன்று வச்சாச்சு. ஃப்ரீயாக இருந்தது. இப்போ எல்லாமே வந்து தென்னங்கன்று வச்சு விட்டு அதுக்கு வந்து தண்ணி ஊற்றணும். வச்சு விட்டால் மட்டும் போதாது, அதுக்கு வந்து தண்ணி ஊற்றினா தான் மரம் வந்து இதாகும். தண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்ம குழி பறிக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து தண்ணி பாஞ்சிச்சு. இப்போ தண்ணி இல்லை. ஸோ அதனால் தொட்டியிலிருந்து தண்ணி மோக்கணும். தொட்டியில் தண்ணி மோக்கிறதுக்கு நம்ம அந்த காலத்து இதை வந்து யூஸ் பண்ணோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேந்து கிணத்துல தண்ணி சேர்ந்துற மாதிரி நம்ம கயிறு கட்டி பக்கெட்டை உள்ளே விட்டு அதில் வந்து தண்ணி மோந்தோம். இதெல்லாம் எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. 19 கிட்ஸுக்கெல்லாம் வந்து 18 கிட்ஸுக்கெல்லாம் வந்து இது ஞாபகம் இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் வந்து தண்ணி இப்படி தான் சேர்ந்துவாங்க. அது வந்து கிணத்துல வந்து சேர்ந்துவாங்க. நம்ம சேர்ந்தும்போது பார்த்திங்க அப்படின்னா இழுக்க முடியல. ஸோ நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இழுத்து அதை வந்து செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுறதுக்காக வந்து எடுத்துகிட்டு போயிட்டு தென்னங்கன்னுக்கு வந்து தண்ணி ஊற்றாச்சு. அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்றைக்கி வந்து ஒரு வயல் வந்து தென்னங்கன்று நம்ம வச்சு முடிச்சாச்சு. அடுத்த தலைமுறையினருக்காக ஒரு நல்லதையே நினைப்போம். வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய்.